Hello friends, welcome to my channel. 6th standard do you know part இந்த வீடியோல பார்க்கலாம். TNTET paper 1 paper 2 English படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிக்கங்க फ्रेंड्स. வந்து TNTET paper 1 paper 2 ரெண்டுத்தையும் படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இது வந்து இப்பயே இந்த கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க தமிழ் எப்படி புக் ஃபுல்லா லைன் பை லைன் படிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷையும் படிச்சீங்கனாலே வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். தமிழும் இங்கிலீஷும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நீங்க வந்து அதை ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்கனாவே ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மேஜர்லையும் கொஞ்சம் படிச்சீங்கனாவே வந்து நல்ல ஒரு குட் ஸ்கோர். தமிழ் இங்கிலீஷ் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சீங்கனாலே வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் டூ யூ நோ பார்ட் 6th ஸ்டாண்டர்ட் டூ யூ நோ பார்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் டேரெக்டாகவே கேட்குறாங்க. அதனால் இந்த 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்க டூ யூ நோ பார்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துங்க. இது வந்து அரிபடாங்கிறது ஒரு மாஸ் நெஸ்டிங் வந்து crocodiles ஒரு Oliver it is come ashore alone lay their eggs. Odisha is one of the 3 places in the world where phenomenon known as mass nesting or aribada வந்து கூட்டமா வந்து ஆமைகள்லாம் முட்டை போடுறது வந்து முட்டை இடுறதுக்கு தான் அரிபடான்னு பேர். இதில் இந்த டூ யூ நோ பார்ட்டில் எது கீ பாயிண்ட்ஸ்னால் அரிபடா, மாஸ் நெஸ்டிங், ஒடிசா, ஆலிவர் இட்லி, இவ்வளோ தான் இந்த இதில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் இது வந்து ஃபஸ்ட் லெசன் சி டர்டைல்ஸ். இதில் அதனால டர்டைல்ஸ் பற்றியான வந்து டூ யூ நோ தான் இருக்குது. இப்போ மேல் எக்னா 27 டிகிரி செல்சியஸ் டு 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஃபீமேல்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதுதான் இதில் கீ பாயிண்ட். அடுத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு அப்ரிவேஷன் கேட்டுட்டு தான் இருக்காங்க. SSTCN சி டர்ட்டில் கன்சர்வேஷன் நெட்வொர்க். சி டர்ட்டில் கன்சர்வேஷன் நெட்வொர்க். இந்த மெட்ராஸ் crocodile பேங்க் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம். இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் தி வேர்ல்டு. த மெட்ராஸ் crocodile பேங்க் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் தி வேர்ல்டு. இதோட வந்து எங்கே வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவளம் இன் சென்னை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா. அடுத்தது ஸ்பீசஸ் வந்து அடுத்தது 17,000 ஸ்பீசஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டில் 5,000 ஸ்பைசஸ் இருக்குது. இது வந்து நியர்லி எப்படின்னா 1/3. அதான் இந்த டிவினோவில் இதான் 17,000 இந்தியாவில் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து 5,000 வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து எப்படின்னா 1/3 ஆஃப் இந்தியா. த வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஹோம் நியர்லி 325 globally threatened flora. வெஸ்டர்ன் காட்ஸில் 325 globally threatened flora and fauna இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 325 வந்து அழியக்கூடிய இனங்கள், ஃப்ளோரா, தாவரங்கள், விலங்குகள், இந்த 325 இருக்குது. அடுத்து பார்க்கும்போது யூ கேன் டெல் ஹவு ஓல்ட் த ட்ரீயோட வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரீ ரிங் வந்து மரத்தில் வளையத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதோட மெத்தட் என்ன பேருனா டென்ட்ரோக்ரானாலஜி. இது வந்து டெவலப் ஆனது 20th century. இந்த ட்ரீ ரிங் டேட்டிங் இஸ் கால்டு this method tree ring dating is called வந்து டென்ட்ரோக்ரானாலஜி. Chilies were first known as கோவை மிர்ச்சி. கோவை மிர்ச்சி. ஸ்ரீலங்காவிலையும் இந்தியாவிலையும் தான் இதை ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ண குக்கிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்க டூ யூ நோ பார்ட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.